الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال الله تعالى أيضا: ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லையற்ற புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலுமினிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துரைந்த தம சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் அல்லாஹின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நேர காலத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை அவசியமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகள் எல்லாம் விலக்கி ஹராமாக்கியிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தனிமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை மாத்திரம் அஞ்சி தக்வாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கையாக நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலே சிறந்த படைப்பாக, மிக கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் மனிதர்களாக எம்மை படைத்திருக்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாக எம்மை படைத்த நோக்கத்தை தெளிவுபடுத்தும் பொழுது வமா خلقtul jinna wal insa illa liya'budun, மனிதனையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்தது அல்லாஹை வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு. கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே மனிதர்களாக எங்களுடைய முஸ்லீம்களாகிய முஃமின்களாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய லட்சியமும் மௌத்துக்கு பின்னால் அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். மேலானவர்களே, யாரும் நரகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற எந்த ஆசையும் கிடையாது. எல்லோருடைய ஆசையும் அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும். அமல்கள் இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அமல்கள் செய்யாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய ஆசையும் அந்த உன்னதமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். நானும் ஒரு சுவர்க்கவாதி ஆக வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவும் சுவர்க்கத்தில் நுழைந்து கொள்ளுமாறு எங்களுக்கு கட்டளையிடுகிறாள். மேலானவர்களே, குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆசையும் நபியுடைய ஆசையும் முழு மனித சமுதாயம் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும்.
யாரும் நரகத்துக்கு நுழைந்து விடக்கூடாது. எந்த மனிதராக இருந்தாலும் சரி, நரகத்துக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா போடுவதற்கு எந்த ஆசையும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. எல்லா அடியார்களும் எல்லா மனிதர்களும் சுவர்க்கத்துக்கு நுழைய வேண்டும், சுவர்க்கவாதிகளாக ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஆசை. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களையும் சுவர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் தாருஸ் ஸலாம் என்னும் சுவர்க்கத்தின் பக்கம் எங்கள் ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் அழைத்துக் கொண்டிருக்கிறான். மேலானவர்களே, அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்கிறான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்பரூன். நீங்களும் உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தினர்கள் எல்லோரும் அந்த சுவர்க்கத்தை நுழைந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தின் நுழையுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சுவர்க்கத்தின் நுழைவதற்காக வேண்டித்தான் ஏராளமான அமல்களும் இபாதத்துகளும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அத்தனையும், அல்லாஹ்வுடைய விலக்கல்கள் அத்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து காட்டிய அனுமதித்த நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம் யாரெல்லாம் எடுத்து நடப்பார்களோ அத்தனையும் சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி. கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விசேடமான அமல்களை சொன்னார்கள் சுவர்க்கத்துக்கு இலேசாக நுழைந்து கொள்வதற்கு. சுவர்க்கத்துக்கு இலேசாக நுழைவதற்கு 4 அமல்களை காண்பித்து தந்தார்கள். இந்த 4 அமல்களை தங்களுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் எடுத்து நடக்கிறார்களோ அவர்கள் சுவர்க்கத்திலே சந்தோஷமாக நுழைவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, அப்துஷ் ஸலாம், நீங்கள் சலாமை பரப்புங்கள், வஅத்இமுத் தஆம், விருந்தோம்பல் ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள், வஸிலுல் அர்ஹாம், குடல்வாழ் ஜனங்களை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள், வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாமும், மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது இரவு நேரத்திலே தஹஜ்ஜுடைய தொழுகைகள் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், ததுகுல் ஜன்னத பிஸலாம், சந்தோஷமாக நீங்கள் சுவர்க்கத்தை நுழைந்து கொள்வீர்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, இந்த 4 அமல்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் என்றால் சுவர்க்கத்திலே நுழைந்து கொள்வீர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அதில் முதல் அமல் தான் அப்துஸ் ஸலாம். மேலானவர்களே, சலாமை பரப்புவது, அதிகமாக சலாம் சொல்வது. மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சலாம் சொல்வது இருக்கிறது ஒரு சம்பிரதாயமான விடயம் கிடையாது. சலாம் சொல்வது, ஒரு மனிதரை, ஒரு முஸ்லீமை கண்டால் சலாம் சொல்வது அது ஒரு இபாதத்தாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதான் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாமை நீங்கள் பரப்புங்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்லே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ததுகுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரையில், முழுமையான ஈமான்தாரியாக ஆகாத வரையில் சுவர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள், சுவர்க்கத்திலே நுழைந்து கொள்ள முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவருக்கொருவர் முஹப்பத்தாகாத வரையில், அன்பு வைக்காத வரையில் நீங்கள் ஈமான்தாரியாக ஆக மாட்டீர்கள். வேளாணவர்களே, ஈமானை அடைய வேண்டும் என்றால் ஒற்றுமை இருக்க வேண்டும். ஈமானை அடைய வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் முஹப்பத்தாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருந்தால் நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஈமானை அடையக்கூடிய, அந்த ஒற்றுமையை அடையக்கூடிய, அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபதும், ஒற்றுமை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? அதுதான் அப்துஷ் ஸலாம். நீங்கள் அதிகமாக சலாம் சொல்லுங்கள், அதிகமாக சலாமை பரப்புங்கள். சலாமை பரப்புவதால் ஒற்றுமை உண்டாகும், முஹப்பத் உண்டாகும். ஒற்றுமை முஹப்பத் உண்டாகினால் நீங்கள் ஈமான்தாரியா ஆகிவிடுவீர்கள். அந்த ஈமானின் மூலமாக சுவர்க்கத்தை நுழைந்து கொள்ளலாம். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே சலாம் சொல்வது ஈமான்தாரியினுடைய, முஃமினுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், அமல்கள் சிறந்தது எது? அமல்களிலே ஆக சிறந்த அமல் எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துத்இமுத் தஆம் வ தக்ரஉஸ் ஸலாம், விருந்தோம்பல் கொடுப்பதும் சலாம் சொல்வதும். சலாம் சொல்வதும் விருந்தோம்பல் கொடுப்பதும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களிலே மிகவும் சிறந்தது என்பதாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று சலாம் எங்களுடைய வாழ்க்கையில எப்படி நாங்கள் இந்த சலாம் என்ற இபாதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சிலர்கள் செல்வந்தர்களுக்கு மாத்திரம், பணம் படைத்தவர்களுக்கு மாத்திரம், அதிகாரம் உள்ளவர்களுக்கு மாத்திரம், யார் சமூகத்திலே கண்ணியமாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் தான் சலாம் சொல்வார்கள். ஏழைகளுக்கு சலாம் சொல்வது கிடையாது. ஏழைகளுக்கு சலாம் சொல்வது கிடையாது. தனக்கு நன்றாக அறிமுகமானவர்கள், தனக்கு தெரிந்தவர்கள், அவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்வது, மற்றவர்களுக்கு சலாம் சொல்வது கிடையாது. எண்ணிமிக்க மேலானவர்களே, இன்னும் சிலர்கள் சலாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டார்கள். சலாம் சொன்னால் சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். யார் சலாம் சொல்கிறார் என்பதை பார்த்து பதில் சொல்வார்கள். அவருடைய தரத்தில், அவருடைய அந்தத்தில், அவருக்கு தெரிந்தவர், அவருடைய நண்பர் மேலானவர்களே, அவர்கள் சலாம் சொன்னால் பதில் சொல்வார்கள். ஏழைகள் சலாம் சொன்னால், வசதி குறைந்தவர்கள் சலாம் சொன்னால் மேலானவர்களே, இவர்களுடைய சலாமுக்கு பதில் சொல்வதன் மூலமாக, இவர்களுடைய சலாத்துக்கு பதில் சொல்வதன் மூலமாக என்னுடைய பொருளாதாரம் குறைந்து விடுமோ, ஏதாவது என்னிடத்திலே லாபத்தை எதிர்பார்த்து யாசகம் கேட்கும் நோக்கத்தோடு, ஏதாவது தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறார் என்ற நோக்கத்தோடு மேலானவர்களே சலாமுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். அல்லது சொல்லக்கூடிய சலாமி அந்த பதிலை மேலானவர்களே விளங்கியும் விளங்காமலும் சொல்லிவிட்டு செல்வார்கள். மூஞ்சிலே அடித்தது போன்று அவசரமாக பதிலை சொல்லிவிட்டு செல்வார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சலாம் சொல்வது ஒரு சுன்னத்தான ஒரு அமல், ஆனால் பதில் சொல்வது வாஜிப் என்பதாக உலமாக்கள் சொல்கிறார்கள். கட்டாயம் சலாம் சொல்லப்பட்டால் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே தொடராக சொன்னார்கள், தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும், அறிமுகமானவர்கள் அறிமுகமற்றவர்கள், அலாமன் அரஸ்த வமல்லம் தாரிப், தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் என்ற ஒரு அறிமுகம் இருக்கிறது, முஸ்லீம் என்று விளங்குகிறது என்றால் அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அறிமுகமானவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்வது கியாமத் நாளுடைய அடையாளம் என்பதாக சொல்லி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சலாம் சொல்வதில் முந்திக் கொள்பவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் பதஅ பிஸ்ஸலாம், யார் சலாமை முதலிலே சொல்கிறார்களோ பரிஅ மினல் கிப்ர், அவர் பெருமையை விட்டு பாதுகாக்கப்பட்டு விட்டார். அவருடைய உள்ளத்திலே பெருமை கிடையாது. சலாம் சொல்வதில் முந்திக் கொள்வது மேலானவர்களை பெருமையானுக்குரிய அடையாளம் கிடையாது. பெருமை இல்லாத பணிவுத்தன்மையுடைய ஒரு மனிதருக்குரிய அடையாளம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடம் ஹிஜ்ரத் செய்தார்கள். 10 வருடம் நபியுடைய வேலைக்காரராக, நபியுடைய வேலை செய்யக்கூடியவர்களாக அனஸ் ரலியல்லாஹு இருந்தார்கள். சொல்கிறார்கள், இந்த 10 வருடமும் ஒரு நாள் கூட நான் முந்தி சலாம் சொல்வது கிடையாது. எனக்கு முந்தி சலாம் சொல்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நபி அவர்கள் என்னை கண்டவுடன் சலாம் சொல்வதற்கு நான் முந்திக் கொள்வேன். அதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லி விடுவார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? மேலானவர்களே, அவர்களுடைய வேலைக்காரராக இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய வேலைக்காரராக, தன்னுடைய பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சலாம் சொல்வதில் அவர்கள் தயங்க மாட்டார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த சலாம் சொல்லக்கூடிய இபாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனைவி மக்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். மனைவிக்கு, குழந்தைகளுக்கு சலாம் சொல்வதற்கு வெட்கம். கண்ணியமிக்க மேலானவர்களே, அவர்களுக்கு நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும். எங்களுடைய கடைகளிலே, எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே வேலை செய்யக்கூடிய எங்களுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, யாரை காணுகிறோமோ அத்தனை பேருக்கு முஸ்லீம் என்ற ஒரு அறிமுகம் இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, வீட்டுக்கு நுழையும் பொழுதும் சலாம் சொல்ல வேண்டும். வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுதும் சலாம் சொல்லிவிட்டு வெளியேற வேண்டும். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் வீட்டுக்குள்ளால் நுழையும் பொழுது சலாம் சொல்வதனால் 3 பிரயோஜனங்கள் கிடைக்கிறது. ஒரு மனிதர் வீட்டுக்குள்ளால் நுழையும் பொழுது சலாம் சொன்னால், சலாம் சொல்வதன் மூலமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஷைத்தான் வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறான். சலாம் சொல்வதன் மூலமாக
ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறான். இரண்டாவது, அந்த வீட்டிலே பரக்கத்துண்டாகும், பொருளாதாரத்தை அபிவிருத்தி உண்டாகும், பரக்கத்துண்டாகும் வீட்டிலே சலாம் சொல்வதன் மூலமாக. மூன்றாவது மேலானவர்களே, அந்த வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மலக்குமாரிகளின் மூலமாக அல்லாஹ் அந்த வீட்டுக்குரிய பாதுகாப்புக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே அன்புக்குரிய மேலானவர்களே, நாங்கள் சலாமை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற பூர்த்தியான சலாமை சொல்லும் பொழுது 30 நன்மைகள் கிடைக்கிறது. பூர்த்தியான பதிலை சொல்லும் பொழுது 30 நன்மைகள் கிடைக்கிறது. மிக்க மேலானவர்களே, 30 நன்மை என்பது சாதாரண விடயம் கிடையாது. ஒரு நன்மையின் பெருமதி கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். ஒரு நன்மை எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு அவசியமானது என்பதை கியாமத்து நாளே விளங்கிக் கொள்வார்கள். எனவே காணக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் இந்த சலாமை சொல்ல வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தருகிறான். இரண்டாவது, இலேசாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு இரண்டாவது அமல் எலானவர்களை விருந்தோம்பல், சாப்பாடு கொடுப்பது. ஏழை எளியவர்களுக்கு, கேட்டு வரக்கூடியவர்களுக்கு, உணவு கேட்பவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது எலானவர்களை இரண்டாவது அமல். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சதகாவை, அவர்கள் செய்த தர்மத்தை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகனுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நோய் குணமடைவதற்கு நீங்கள் நோன்பு நோட்பதற்கு நேர்ச்சை செய்து கொள்ளுங்கள், நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லும் பொழுது, மேலானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோன்பு நோட்கிறார்கள். வீட்டிலே எந்த வசதியும் கிடையாது, நோன்பு நோட்பதற்கு எந்த சாப்பாடுகளும் எந்த உணவுகளும் கிடையாது. சஹருடைய நேரம் தண்ணீரை கொடுத்து நோன்பு நோட்கிறார்கள். மேலானவர்களே, நோன்பு திறப்பதற்கும் எதுவும் கிடையாது. நோன்பு திறப்பதற்கு முன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யஹூதியுடைய தோட்டத்துக்கு சென்று கூலி வேலை செய்து கொஞ்சம் கோதுமை மாவை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள், இஃப்தாருக்குரிய ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி. மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மாவை எடுத்து ரொட்டி சுடுகிறார்கள். ரொட்டி சுற்றி ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறார்கள், நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடாக. அந்த நேரத்தில் ஒரு மிஸ்கீன் வந்து ஏதாவது சாப்பிடுவதற்கு இருந்தால் கொடுங்கள், நான் சாப்பிட்டு பல நாள் ஆகிறது, என்னுடைய வயிறோ சாப்பாட்டை இழந்ததாக, பல நாட்களாக வயிறுகள் காய்ந்திருக்கிறது, ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவனுக்கும் குழந்தைக்கும் தனக்கும் வைத்திருந்த நோன்பு திறப்பதற்கு வைத்திருந்த ரொட்டியை கொடுத்து விடுகிறார்கள். கொடுத்துவிட்டு தண்ணீரை அருந்து நோன்பு திறக்கிறார்கள். கண்ணிமிக்க மேலானவர்களே, இரண்டாவது நாள் தண்ணீரோடு நோன்பு நோக்கிறார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோதுமை மாவை கொண்டு வருகிறார்கள். ரொட்டி சுற்றி நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடை செய்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டாவது ஒரு யதீம் வந்து யாசகம் கேட்கிறார். என்னை பார்ப்பதற்கு யாரும் கிடையாது, அனாதரவற்றவனாக இருக்கிறேன், எனக்கு தந்தை கிடையாது, என்னை பொறுப்பேற்பதற்கு யாரும் கிடையாது, ஏதாவது இருந்தால் கொடுங்கள், எனக்கு பசிக்கிறது என்று கேட்கும் பொழுது அந்த ரொட்டிகளையும் கொடுத்து விடுகிறார்கள். மேலானவர்களே, இரண்டாவது நாளும் தண்ணீரை கொடுத்து இஃப்தார் செய்கிறார்கள். மூன்றாவது நாளும் மேலானவர்களே, தண்ணீரோடு நோம்பு நோற்றவர்கள் இஃப்தாருக்குரிய ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறை கைதி வருகிறார். வந்து யாசகம் கேட்கிறார், பசித்துக் கொண்டிருக்கிறது, உணவுக்கு எந்த ஏற்பாடும் கிடையாது, ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்த ரொட்டியை கொடுத்து விட்டு கணவனும் மனைவியும் மேலானவர்களே தண்ணீரை கொடுத்து நோன்பு திறக்கிறார்கள். தண்ணீர் மூலமாக நோன்பை திறந்து கொள்கிறார்கள். அடுத்த நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் நபியுடைய மஜ்லிஸுக்கு செல்கிறார்கள். நபி அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து மெலிந்தவர்களாக, பசியினால் முகம் வாடி இருக்கிறது, நபி அவர்கள் மகளை பார்த்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள்.
வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்துக்கு சலாம் சொல்கிறான், உங்களின் குடும்பத்துக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறான். சொல்லிவிட்டு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். வயுத்இமூன த்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த விருந்தோம்பலை, அவர்கள் செய்த விருந்தோம்பலை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு அறிவிக்கிறான். பசி என்று கேட்டு வந்த மிஸ்கீனுக்கும் ஏழைக்கும் யதீமுக்கும் அந்த சிறை கைதிகளுக்கும் கொடுத்த அந்த விருந்தோம்பலை, அந்த தர்மத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு அறிவிக்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, அவர்கள் கொடுத்ததெல்லாம் இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. கொடுத்தது அத்தனையும் பேருக்கும் புகழுக்குமாக அல்ல. வேளாணவர்களே, தன்னுடைய பசியை அடக்கிக் கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி கொடுத்தார்கள், அல்லாஹுக்காக வேண்டி தர்மம் செய்தார்கள். எந்த விதமான பிறவி உபகாரத்தையும் அவர்கள் எதிர்பார்த்தது கிடையாது, பிறகு உபகாரத்தையோ நன்றி அவர்கள் எதிர்பார்த்தது கிடையாது. வேளாணவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய உபகாரங்கள் என்ன? எத்தனை ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கிறோம், எவ்வளவு உணவுகளை நாங்கள் கொடுக்கிறோம். வேளாணவரையில கொடுத்தால் ஆக குறைந்தது ஒரு டான்ஸாவும் சொல்லக்கூடாதா, ஒரு ஜஸாக்கல்லாஹ் ஹைராவது சொல்லக்கூடாது என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பிறவி உபகாரம் எதிர்பார்க்கிறோம். வேளாணவர்களே, பிறவி உபகாரத்தை நன்றி எதிர்பார்த்து கொடுப்பது அது தர்மம் கிடையாது. நன்றி எதிர்பார்க்காம நாங்கள் கொடுக்க வேண்டும். வேளாணவர்களே, உதவி செய்யப்பட்டவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அதை நாங்கள் சொல்லி காண்பிப்போம். இவர்களுக்கு எவ்வளவு நாங்கள் கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு உதவி செய்திருக்கிறோம், எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு நாங்கள் சாப்பிட கொடுத்திருக்கிறோம் என்று நாங்கள் செய்தது அத்தனையும் சொல்லி காண்பிப்போம். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே தர்மம் செய்வது இபாதத் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் கியாமத் நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ பல் யுக்ரிம் வைஃபஹு, அவர்கள் விருந்தாளிகளை உபசரிக்கட்டும், விருந்தாளிகளை உபசரிக்கட்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, எனவே முடிவான அளவு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விருந்தோம்பல் சாப்பாடோடு ஒரு விருந்தாளியை நாங்கள் அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். முடிவென்றால் வீட்டுக்கு அழைத்து செல்வது, இல்லை என்றால் ஏழை எளியவர்களை தேடி அவர்களுக்கு நாங்கள் தர்மம் செய்வது, ஒரு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்வது. அந்நிமிக்க மேலானவர்களே, இருக்கும் வசதியோடு நாங்கள் தர்மங்களை நாங்கள் செய்ய வேண்டும். விருந்தோம்பல் செய்வது ஈமானுடைய அடையாளம். மேலானவர்களே, சுவர்க்கவாதிகள் அடையாளம். மேலானவர்களே, வசதி இருந்தும் யார் தர்மம் செய்யவில்லையோ, வசதி இருந்தும் யார் விருந்தோம்பல் செய்யவில்லையோ, எண்ணிமிக்க மேலானவர்களே, அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய சில முஸ்லிம்கள் நரகத்திலே இருப்பார்கள், சகர் என்ற நரகத்திலே இருப்பார்கள். நரகவாசிகள் இந்த முஸ்லிம்களை பார்த்து கேட்பார்கள், மா சலககும் ஃபீ சகர், நீங்கள் ஏன் சகர் என்ற நரகத்திலே இருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இருந்தீர்களே, நீங்கள் இங்கே நரகத்திலே இருக்கிறீர்கள். அந்த முஸ்லிம்கள் பதில் சொல்வார்கள், என்ன தெரியுமா? قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين. 4 காரணங்களை சொல்வார்கள். முதல் காரணம், நாங்கள் நரகத்துக்கு வந்தது நாங்கள் முஸ்லிம்களாக இருந்தோம் என்றாலும் தொழாதவர்களாக இருந்தோம். தொழாதவர்களுக்கு தான் சக்கர் என்ற நரகம், நாங்கள் சொல்லவில்லை. இரண்டாவது காரணம் சொல்வார்கள், வலம் நகுனு துஇமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு நாங்கள் கேட்டும் கொடுக்காதவர்கள், கேட்காமலும் கொடுக்காதவர்கள். வசதி இருந்தது, தர்மம் செய்வதற்குரிய எல்லா வசதியும் இருந்தது, கொடுத்திருக்கலாம், கொடுத்திருக்க முடியும் என்றாலும் கொடுக்கவில்லை. கொடுக்காமல் தடுத்து கொண்டதால் அல்லாஹ் எங்களை நரகத்துக்கு போட்டிருக்கிறான் என்பதாக பதில் சொல்வார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, எனவே இரண்டாவது அமல் சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு விருந்தோம்பல் கொடுப்பது.
மூன்றாவது அமல் கண்ணிமிக்க மேலானவர்களே வஸீலுல் அர்ஹாம், குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடப்பது, குடல்வாய் ஜனங்களை குடும்ப உறவை பேணி நடப்பது. அது தங்களுடைய தாய் வழி உறவுகளாக இருக்கலாம், தந்தை வழி உறவுகளாக இருக்கலாம், அல்லது திருமணத்தின் மூலமாக வந்த உறவுகளாக இருக்கலாம். இந்த குடும்பங்களை நாங்கள் சேர்ந்து நடப்பது. கண்ணிமிக்க மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறார்களோ லா யதுகுல் ஜன்னத காத்திஉ ரஹமின், அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். குடும்ப உறவை பேணாதவர்கள் சுவர்க்கம் நுழையவே மாட்டார்கள். அவர்கள் எந்த அமலை எப்படி அமல்கள் செய்தாலும் சரி. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சில மக்கள் மஸ்ஜிதுக்குள்ளால் தக்வாதாரிகள் எல்லா பொருளாதார சுன்னத்தான இபாதத்துகளையும் செய்வார்கள், ஹஜ் உம்ராக்கள் செய்வார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள். ஆனால் சகோதரர்களோடு கோபம், நானாவோடு தம்பி கோபம், தம்பியோடு நானா கோபம். மேலானவர்களே, குடும்ப உறவுகளை, உம்மா வாப்பாவை, பெற்றோர்களை ஒதுக்கி நடப்பது, சகோதரர்களை ஒதுக்கி நடப்பது. எண்ணியத்துக்குரிய மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். மஸ்ஜிதுக்குள்ளால் மாத்திரம் ஒரு முஸ்லிமுடைய தக்வா கிடையாது, முழு வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஈமான், இபாதத், முஆமலாத், முஆஷராத், அக்லாக் போன்ற 5 விடயங்களையும் எங்களுடைய 100% தக்வாதாரியாக இருப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஈமான்தாருடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு பொருளாதாரத்தில் பரக்கத்து வேண்டுமோ, யாருக்கு நீண்ட ஆயுள் வேண்டுமோ, மேலானவர்கள் யாருக்கு தான் ஆசை இல்லை பொருளாதாரத்தில் பரக்கத்? மேலானவர்களே, எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது, கடன் இல்லாமல் வாழ வேண்டும். யாருக்கும் எந்த விதமான கடன் இல்லாமல் சந்தோஷமான தனக்கென்ற ஒரு தொழிலோடு வாழ வேண்டும் என்பது எல்லோருக்கும் ஆசை. நீண்ட ஆயுளோடு நோய் நொடிகள் இல்லாமல், கஷ்டங்கள் நெருக்கடிகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது எல்லோருக்கும் ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய வழியை சொல்லி தந்தார்கள். மன் அஹப்ப ஐ யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தில் பரக்கத் வேண்டும் என்றும் நீண்ட ஆயுள் வேண்டும் என்றும் யார் விரும்புகிறீர்களோ ஃபல் யஸிர் ரஹிமா, அவர்கள் குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடக்கட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, குடல்வாய் ஜனங்களை சேர்ந்து நடப்பது சுவர்க்கவாதியின் அடையாளம். யார் குடும்ப உறவை முறித்து நடக்கிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொன்னார்கள், 2 பாவங்களுக்கு அல்லாஹ் உடனடியாக உலகத்திலேயும் தண்டனை கொடுப்பான், மௌத்துக்கு பின்னாலேயும் தண்டனை கொடுப்பான். மாமின் ஸன்பின் அஜ்தரு ஐ யுஅஜ்ஜிலல்லாஹு லிஸாஹிபில் உகூபா, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 2 பாவம் இருக்கிறது. முதலாவது மின் கதீஅத்தி ரஹிமின், குடும்ப உறவை, குடும்பத்தை ஒட்டி வாழ்வது. மேலானவர்களே, 2வது வல் பகி, அடுத்தவரின் உரிமைகளை பறிப்பது. இந்த 2ம் மேலானவர்களே உலகத்திலேயும் அல்லாஹ் அவசரமாக தண்டனை கொடுப்பான், மௌத்துக்கு பின்னால் கியாமத்திலேயும் தண்டனை கொடுப்பான். எனவே மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த குடல்வாய் ஜனங்களை குடும்ப உறவை பேணி நடப்பதை அல்லாஹ் கியாமத் நாளில் விசாரணை செய்வான். வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் இந்த குடும்ப உறவை பற்றி கியாமத் நாளில் விசாரணை செய்வான். எனவே மேலானவர்களே, 3வது அமல் குடல்வாய் ஜனங்களை பேங்கி நடப்பது. 4வது அமல் சுவர்க்கத்துக்கு லேசாக செல்வதற்குரிய 4வது அமல், மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது தஹஜ்ஜுத் நேரத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி தஹஜ்ஜுத் சொல்வது. வஸல்லூ பில்லைல் வன்னாசு நியாமும், மக்கள் எல்லாம் உறங்கும் பொழுது மேலானவர்களை எழும்பி தஹஜ்ஜுத் தொழுகையை சொல்வது. தஹஜ்ஜுத் தொழுகையை சொல்பவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி பேசுகிறான். تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்ப்பவர்களாக யாரெல்லாம் அந்த மிருதுவான படுக்கையை விட்டு, அன்பான மனைவியை விட்டு, குளிரான அந்த நேரத்திலே நிம்மதியாக ஆழ்ந்த உறக்கம் உறங்கக்கூடிய அந்த நேரத்திலே யாரெல்லாம் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை எழுப்பி சொல்கிறார்களோ அவர்களுக்கு மேலான கூலி இருக்கிறது. சுவர்க்கம் அல்லாஹ் கூலியாக வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொன்னார்கள், பரலான தொழுகைக்கு பின்னால் சிறந்த ஒரு தொழுகை அஸ்ஸலாத்து ஃபீ ஜௌஃபில் லைல், இரவுடைய நேரத்திலே இரவுடைய நடு திசையிலே எழுந்து தொழுவது பரலான தொழுகைக்கு பின்னால் சிறந்த தொழுகை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அது மாத்திரமல்ல, தஹஜ்ஜத் தொழுகையினால் கிடைக்கக்கூடிய ஏராளமான சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அலைக்கும் பிகியாமில் லைல், இரவு நேர தொழுகைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தொழுமாறு உங்களுக்கு நான் ஏவுகிறேன். அது இரவுடைய தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை இருக்கிறதே, சாலிஹீன்கள் முன்னோர்களுடைய வழியாக இருக்கிறது, முன்னோர்களுடைய வழித்தோண்டலாக முன்னோர்கள் செய்து வந்த ஒரு இபாதத்தாக நல்ல ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. வஹுவ குர்பத்துன் இலா ரப்பிக்கும், தஹஜ்ஜுடைய தொழுகை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்கும். அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கம் முதலிலே கிடைக்கும். இரண்டாவது, வமக்ஃபரத்துன் லிஸ்ஸய்யிஆத், பாவத்துக்கு குற்ற பரிகாரமாகிவிடும். மூன்றாவது, வமன்ஹாத்துன் அனில் இஸ்ம், பாவங்கள் மன்னிக்கப்படும். நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களும் தஹஜ்ஜுடைய தொழுகையினால் மன்னிக்கப்படும். நான்காவது, உடம்பில் உள்ள எல்லா நோய்களுக்கும், உள்ரங்கமான வெளிரங்கமான அனைத்து நோய்களுக்கும் நிவாரணமாக அல்லாஹ் தஹஜ்ஜுடைய தொழுகையை வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 4 இபாதத்துகளும் சலாமை அதிகமாக சலாம் சொல்வது, விருந்தோம்பல் கொடுப்பது, குடும்ப உறவுகளை பேணி நடப்பது, தஹஜ்ஜுடைய தொழுகையை சொல்வது, இந்த 4 நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் அதுகுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் சந்தோஷமாக சுவர்க்கம் நுழைந்து கொள்ள முடியும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த 4 பெரும்பாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே குறைபாடாகத்தான் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த விடயத்தை நாங்கள் குறைபாடு செய்து கொண்டிருக்கிறோம், கணக்கெடுக்காமல் வந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் அத்தனையும் சுவர்க்கவாதியினுடைய அடையாளம், ஈமான்தாரினுடைய அடையாளம், ஒரு தக்வாதாரினுடைய அடையாளம். இலேசாக சுவர்க்கம் செல்வதற்குரிய அமல்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, இந்த அமல்களை செய்து உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.